என் கையில் பொம்மையாக கிடைச்சது. இப்போ வந்து ரியலாக என் கையில் இருக்குது. இப்போது அவனை பார்த்துடலாமா? ஆர் யூ ரெடி? நானும் ரெடியாக இருக்கேன். ஸோ கம், லெட்ஸ் see. Hey guys, Assalamu alaikum. Welcome back to our channel, Farvin's Lifestyle. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் குட். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு vlog. ஏன் அப்படின்னா எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அதனால இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு vlog. ஸோ அது என்னன்னு காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வந்து ஒரு க்ளூ மாதிரி நான் வந்து காமிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா இதுதான் அது. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஒரு குட்டி கேட். ஆனால் இது வந்து பொம்மை தான், ரியல் கிடையாது. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் அண்ணா எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது. 6th 5th 6th தான் நினைக்கிறேன். 2016 வந்து எனக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட் தான் இது. ஸோ அப்போ எனக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா குட்டி குழந்தையா இருக்கும்போது நமக்கு தெரியும் இல்லை, நமக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து அது அந்த டைம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நமக்கு. நான் அந்த டைம் வந்து இதை வச்சு தான் விளையாடிட்டு இருப்பேன். ஸோ இந்த கேட்டை தான் விளையாடிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து அந்த மொமெண்ட் வந்து ரியலாக நடக்குது, ரியலாக நடந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து அது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. என் கையில் பொம்மையாக கிடைச்சது. இப்போ வந்து ரியலாக என் கையில் இருக்குது. ஸோ அதை பார்த்துடலாமா? சும்மாலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், கவுண்ட் டவுன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்படி இங்கே அவனை இதுக்குள்ளே அடைச்சி போட்டாலே அவன் இரிட்டேட்டாக ஃபீல் ஆகுது போல். ஏதோ சவுண்டு போடுறான். சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இவன் தான் நம்ம பையன். ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். இதான் நம்ம பாய். ஸோ இவனோட நேம் வந்து ஹயான். அவனுக்கு வச்ச பேர் வந்து ஹயான் தான். ஆக்சுவலி அவன் வந்து டால் ஃபேஸ் கிட்டன். 52 டேஸில் வந்து என்கிட்ட வந்தான். அந்த வீடியோ எடுத்தது வந்துட்டு 60 டேஸில். பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தான். உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? இப்போ என்கிட்ட வந்து பொம்மை கேட்டும் இருக்குது, ரியல் கேட்டும் இருக்குது. இந்த மூமெண்ட் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அண்ட் அவ்வளோ எக்ஸைட்டாக இருந்துச்சு. செம்மையாக டைம் போச்சு இவனோட. இந்த வீடியோலாம் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தது காரணம் வந்துட்டு ஈத் vlog, ஈத் டே பிஃபோர் ரமதான் எல்லாத்துலேயுமே நம்ம குட்டி பையன் வந்து இருந்திருப்பான். பட் இவனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணிட்டான்னா அப்புறம் இதில் சர்ப்ரைஸ் இருக்காதுல்ல. அதனால தான் இதை ரிலீஸ் பண்ணிட்டு அதை பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருக்கேன். ஃபைனலி இவனை ரிலீஸ் பண்ணியாச்சு. இனி எல்லா வீடியோஸும் ரெகுலர் அப்லோட் ஆயிரும். இவனை கொஞ்சம் விட்டா இவன் வந்து நம்மளே வந்து கடிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு வந்து என்ன சொல்றது, அவன் இரிட்டேட்டா ஃபீல் பண்றான் போல. சால்லாம் கடிக்க கூடாது ஹயான். மொபைல பாக்குறான் இவன், என்னடா வீடியோ எடுக்கிறா அப்படின்ட்டு. என்னோட மைக் இருக்கிறது அது ஒண்ணுதான், அதை கடிக்கிறான். இங்க பாரு. சரி, ஓகே, இவனை நீ இறக்கி விட்டா இவன் அவ்வளோதான் செட்டப் பண்ணுவான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஃபுட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதான் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி இவனை தூக்கி பேஸ்கெட்டில் அடைச்சி போட்டேன். ஏன்னா கையை கடிக்க வந்துட்டான். எனக்கு வந்து பூனைன்னா ரொம்ப பிடிக்கும், பயம் கிடையாது. ஆனாலும் கடிச்சிடணும்னு ஒரு பயம். அதுக்கப்புறம் லேட்டர் எனக்கு அது பயம் போச்சுது. அந்த பயத்தை போக்க வச்சது யாருன்றது நான் சொல்கிறேன். தூங்கிட்டான் அப்படி. அதுக்கப்புறம் அவனை எழுப்பி இங்கே போ விளையாடு அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவனுக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கல. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஆக்சுவலி அவன் என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுறான்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். அது நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்க. ஹயான், ஹயான், என்னடா இவ வாயில கொண்டு நினைக்கிறீங்க? நான் இப்பெல்லாம் மாட்டேன். ஐ மீன் எனக்கு அடிக்க வரவே நான் விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிச்சு ஓடிடுவேன். ஆனால் வந்து நெயில் வந்து எனக்கு நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அதை கட் பண்ணுறதுக்காக தான் அக்கா கட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் சரி அவன் என்னையும் கடிச்சானா அது அப்படி பழகிடுச்சு. இப்போ நார்மல் ஆகிடுச்சு. அந்த பயமே இவங்களால தான் போச்சுது. நம்ம பார்க்குற சோட்டா பீம், டாம் அண்ட் ஜெரி எல்லாம் வந்து இவனுக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி கேட்டுக்குன்னு தனி கேம்ஸ் இருக்குது. இந்த பர்ஷியன் கேட் கேம்ஸ் நடித்தா உங்களுக்கு வரும் அந்த ரேட் சவுண்டு, காக்ரோச் சவுண்டு, இந்த மாதிரிலாம் வரும். அதுவும் போட்டு கொடுப்பேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் போகலையா. அப்போ நான் இதை பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கிட்ட வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப க்யூரியஸாக உட்காந்து பார்த்துட்ருக்கான். அது வந்து பிடிக்கிற மாதிரி. எங்கே யார் இருக்க நீ? எங்கே யார் இருக்க நீ? கீழே இறங்கு.
என்ன வறுத்து வராம பாரு அத போட்டதுக்கு. அத விடு. அவன் கோவத்தை பாரு. எப்படி எல்லாம் பல்ட் அடிக்க முடியுமோ இங்க பாரு. உனக்கு எப்பண்டா அப்ப நான் பெல்ட் போட்டு விடுறது? இப்படி கழட்டிட்டே இருந்தேன்னா எப்படி உனக்கு பெல்ட் போட்டு விடுறது? நினைக்கலாம் 52 டேஸ்லேயே பெல்ட் போட்டுட்டியான்னு. இல்லை, ஆக்சுவலி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அவனுக்கு ஒரு 75 டேஸ், அதாவது 2.5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் பெல்ட்டே வந்து போட்டேன். செகண்ட் மந்தில் அவன் இங்கே வந்தான். 2.5 3 மந்த்ஸ் ஸ்டார்டிங்கில் தான் பெல்ட் போட்டேன். ஆக்சுவலி அதை நாங்கள் எதுக்கு போட்டோம் அப்படின்னா, அந்த கழுத்தில் அந்த டேக் மாதிரி இருக்குல்ல, அதுதான் போட்டு விட்டோம் ஒரு சேஃப்டிக்காக. நம்ம உள்ள ஒர்க்கில் நிற்கும் போது இவன் என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாது. திரும்பி எங்கேயாச்சும் ஓடிட்டான்னு ஒரு சேஃப்டிக்காக கழுத்தில் அந்த பெல் மாதிரி போட்டிருந்தோம். அது வந்து லூஸாக தான் போட்டிருந்தோம் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த கழுத்துல போட்டதை வந்து மறந்துட்டான் போல. கொஞ்சம் கேஷுவலா இருக்கான். அது வரைக்கும் ஒரு 1 hour கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வறுத்து வந்திருப்பாங்க. அத கலட்டுறதுக்கு அவன் ட்ரை பண்ணது இருக்கே, ஐயோ. அது ஆக்சுவலி வாங்கி 15-20 டேஸ்க்கு மேலேயே இருக்கும். அவன் அதை யூஸே பண்ணலன்னா ஒவ்வொரு வாட்டியும் மாட்டி விடுறப்போ இப்படிதான் கழட்டிட்டே இருப்பான். சரி, நாங்களும் அப்புறம் கொஞ்சம் வளரட்டும்னு விட்டுட்டோம். இப்போ மாட்டி விட்டாலும் அதே தான் பண்றான். அதோ என் காலை கடிச்சு கடிச்சு கொல்றான். டேய் வலிக்குது ஹயான், வலிக்கும். நோ ஹயான், இப்படிதான் கைஸ் போட்டு பாடாப்படுத்துறான். வலிக்கும், பண்ணக்கூடாது. டேய் நோ. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மணியா கழுத்துல போட்டிருக்குது, அத காமிச்சு குடுத்துட்டா அத கழட்டுறதோ ஆரம்பிச்சிட்டான். ஐயோ ஹெட்செட். இங்க வாடா. ஹாய் 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 ஹாய். இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி அங்க போயிட்டான். டேய் கதவை தொடர்ந்தா போதும் கைஸ், ஒரே ஓட்டம் தான். எப்படி நம்மளோடக்கு அவ்வளோ ஸ்பீடா ஓடுறான்? இங்க வா, கெட் திஸ், டா வாங்கிக்கோ. ஹயான் ஹயான் ஹயான். ஆக்சுவலி முன்னாடிலாம் அவனை ஹயான்னு கூப்பிட்டு அவன் பார்க்கவே மாட்டான். பாக்குறான். போச்சு போச்சு, நினைச்சேன் நீ இறங்கும் போது நினைச்சேன். டேய் ஹயான் பாருங்க கைஸ் ஓடுறது. ஆனா உன அந்த ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி போய் நின்றுவான். ஹயான் ஹயான், ஒரே சோரி. ஹயான் இங்க வா. நோ, அவனை தூக்கிடுவோன்னே டப்பாக்கு மேல இறக்கி வந்திருக்கான். அது உன் பேஸ்கெட் தான். கொன்றேன் வந்து நான். நாக்க நல்ல பாரு நாக்க. வா, ஹேண்ட் ஷேக். ஆக்சுவலி இதுதான் அவனுடைய ஸ்பாட்டு, ஹிடன் ஸ்பாட். இதெல்லாம் அவனுக்கான ஸ்பாட். இதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸ்குள்ள போய் படுத்துருவான். முந்தி அவன் இந்த சைஸ்க்கு படுத்தான், இப்ப படுக்க முடியாது. எங்க இருந்து நீ எங்க வர? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்துடும். இங்க எது உட்காந்துருக்கான்னு தெரியுதா? இங்க இருந்து டேபிளுக்கு மேல ஏறணும். இங்க வா வா வா, இல்ல வா, இங்க வா. ஹயான் இங்க வாங்கடா. இங்க வா இங்க வா இங்க வா இங்க வாங்க. வா அங்க வா. வா 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 வா, சீக்கிரம் வா. அங்க போவாத ஹயான். வா போலாம் வா. Hi. Come on. Love me. Hey. Oh. Hi. அப்பா ஆமா தண்ணி விடு தண்ணி விடு. அவன் குடிச்சா தண்ணி விடு. குடிச்சாச்சு. உட்கார்ந்து ஆடுறதுக்கு
இதான் இப்ப சாடுவோம் பாரு. ஓகே பேசாம இருக்கணும் அடிப்பேன். ஐயோ ஹயானே ஹயான் உனக்காண்டி எங்க பாப்பா பயந்து உட்காராம நிக்காரு போ. இறங்கிட்டான் இப்போ வருவான். இன்னும் வாரான் வாப்பா. தூங்கு அமைதியா தூங்கணும். அங்க இருந்துட்டு வந்ததான் அப்ப பாக்குறான். பட்டுக்கோ தூங்கிட்டான். பயங்கர விளையாட்டு, நல்லா விளையாடிட்டு செம்மையாக ஒரு தூக்கம். இங்கே நல்லா மழை பெய்யுதா, ஸோ அதனால வந்து அப்படி மேலே லைட்டாக வந்து அவனுக்கு மேலே பெட்ஷீட் மாதிரி போட்டு விட்டுருக்கேன். அவன் நல்லா தூங்குறான். ஓகே, நம்ம இனி நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். இவனை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன், இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியாச்சு. யா டாட்டா.